சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தால் கூட பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்தீங்க, எவ்வளவு நேரம் குளிச்சீங்க, இதெல்லாம் பேசுறாங்களா? அமைச்சருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி சொல்லி வந்து பேசுறது, இந்த முறை சட்டமன்றம் வந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது அசம்பிளியா இல்ல அடிதடி அசம்பிளியாங்கிற மாதிரி மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு என்ன நடந்துங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நேத்துல இருந்து ஆரம்பிப்போம். நேத்து அந்த தென்மண்டல குழு கூட்டம் வந்து நடந்தது அமித்ஷா தலைமையில. அதுல முதல்வர் விஜய் வந்து பேசினப்ப ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஆகஸ்ட் 12ஆம் தேதி தீர்மானம் போட்டப்ப நோ டீலிமிட்டேஷன் தான் போட்டிருந்தாங்க. ஆனா அங்க போய் ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்து பேசியிருக்காருன்னு ஒரு சர்ச்சை இருந்தது. எதிர்கட்சிகள்லாம் வந்து பாருங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுறாங்கன்னா குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு டிவிக்கு ஐடிவிங்கிறது விளக்கம் வந்து கொடுத்தாங்க. நாங்க இங்க தீர்மானம் போட்டது நோ லிமிட்டேஷன், நாங்க இங்க தீர்மானம் போட்டதுங்கிறது நோ டீலிமிட்டேஷன் தான். 543ங்கிற எண்ணிக்கை அப்படியே வந்து தொடரணும். அதே மாதிரி மாநில விகிதாச்சார அடிப்படையில மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஓகே. பெண்களுக்கான அந்த 1/3 இடஒதுக்கீடு, இந்த 3க்கும் சேர்த்தா நாங்க தீர்மானம் நிறைவேற்றணுமே தவிர வேற எதுக்குமே இதுக்கு அதுக்கு நீங்க பிரிச்செல்லாம் பார்க்க கூடாது. இது வந்து தவறான வந்து குற்றச்சாட்டுங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஆமா, அமைச்சர் நிர்மல்குமாரும் அதான் போட்டிருக்காரு. 543 ஃபார் இந்தியா, 39 ஃபார் டிஎன், அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த தொகுதி மறுவரையறை பத்தி காங்கிரஸோட மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் போட்டோமோ அதை தான் காங்கிரஸ் செயற்குழுலையும் வந்து நாங்க போட்டிருக்கோம். இதை வந்து ஆளுங்கட்சியான தாவேகாவும் சரி எதிர்கட்சியான திமுகவும் இதை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கன்னி பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, முதல் முறையா பேசுறவங்கள கன்னி பேச்சு அப்படின்னு சொல்றத சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வானதி சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் இருந்தபோதே கன்னி பேச்சுன்னு சொன்னாங்க, அது இளம் வயது பெண்களை குறிக்கிற ஒரு வார்த்தை, அதனால முதல் பேச்சோ அறிமுக பேச்சுன்னோ சொல்லுங்க அப்படின்னு அப்பவே நான் சொன்னேன். அது அப்ப இருந்த சபாநாயகர் அப்பாவும் வந்து ஏத்துக்கிட்டாரு. இப்ப திரும்பியும் சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு, அதனால இப்போ உள்ள சபாநாயகர் கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிமுக பேச்சுன்னு ஏத்துக்கலாம், பட் இப்ப பேசுற பேச்செல்லாம் என்ன பேச்சுன்னு வந்து மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் சிபிஐ எம்பி சுப்பராயன் என்ன சொல்றாருன்னா, நடந்துகிட்டு இருக்கிறது டிவிக்கு ஆட்சியே இல்ல, நடந்துகிட்டு இருக்கிறது சங்கிகள் இயக்குற அதிகார வர்க்கத்துடைய ஆட்சி அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்டோட எண்ணிக்கையெல்லாம் கணக்கெடுக்க வந்து சொல்றாங்க. சிந்தனை உடையவங்கெல்லாம் வந்து கவனிக்க வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆட்சியாளர்களை அதிகாரிகள் இயக்குற போக்கா வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் முதல்வர் சிஎம் விஜய் வாய் திறந்து பேசுறது இல்லைங்கிறதையும் கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அந்த சங்கிகள் ஆட்சி ஆதரிக்கிறது இடதுசாரிகளா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அந்த டிவிக்கு அரசு அமைஞ்சதுல இருந்தே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சுப்பராயன். இந்த சைடு வேற சிலர் ஆதரவாகவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எம்பி அங்கதானே இருக்காரு, எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்து கொடுக்குறாங்க அங்க சட்டமன்றத்துல முதல்வரை வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து சிபிஎம்மோட மாநில செயலாளர் இன்னைக்கு ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, தலைமைச் செயலாளர் வந்து அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், அவர் வந்து இடதுசாரிகளுக்கு எதிராக வந்து நடந்துக்கிறாரு, அதனாலதான் இந்த மாதிரியான அடிக்கடி இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் குறிவைக்கப்படுறாங்க, அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை. இந்த பக்கம் ஆர்ப்பாட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. தலைமைச் செயலர் யார் துறவுல செயல்படுவாரு? அவரு ஒருவேளை அங்க டெல்லியில இருந்து உத்தரவு வருதுன்னு இடதுசாரிகள் நம்புறாங்க. சட்டமன்றத்துல இந்த ரேஷன் கார்டு பத்தி, ரேஷன் அரிசி பத்தி எல்லாம் விவாதம் வந்தப்ப அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அமைச்சர் வெங்கட்ராமன் அவர் என்ன சொல்றாருன்னா, ரேஷன் கடைகளுக்கு நீங்க அந்த ரேஷன் கார்டை எடுத்துட்டே போவேனா, டிஜிட்டல்ல வச்சிருந்தா காமிக்கலாம், இல்லைன்னா அந்த எண் சொன்னாலே போதும், அதை வச்சு கைரேகையை வச்சு நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பொருள் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது இனிமேல் நடைமுறையில் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டெல்லாம் கூட பாடியிருக்காரு சட்டமன்றத்துல வெங்கட்ராமன். அவர் மட்டுமா பாடுறாரு? எல்லாருமே எம்ஜிஆர் பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஏதாவது பாட்டு எதுவும் வந்திருக்கா, இல்ல ஃபைட்டு தான் வந்திருக்கா? இன்னைக்கு வந்து பாட்டு ஃபைட்டு எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் விஜய் படம் மாதிரி இருந்திருக்கா? ஆமா, ஒரு சினிமா மாதிரி, பியூர் சினிமா மாதிரி தான் இருந்துச்சு. சில காட்சிகள் வந்து பாக்குறப்ப மாண்புமிகு இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்களுக்கு அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டதெல்லாம் நம்ம நீக்கிட்டு என்ன நடந்ததுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். நடந்ததை நீங்க ஓட்டாம, அதாவது அவை குறிப்புல இருந்து நீக்காம ஃபுல்லா பாருங்க.
அதான் ம். எப்பயும் போல முதல்வர் இன்னைக்கு வந்திருந்தாரு. ம். எப்பயும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பட்டு வேட்டி பட்டு செட்டுலாம் வருவாரு. ஆமா. இன்னைக்கும் பட்டு வேட்டி பட்டு செட்டில வந்தாரு. ம். ஓகே, ஏதாவது பேசுவாரு அப்படின்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த கேலரியில உட்காந்து பாப்பாங்கல்ல, ம். அந்த மாதிரி முன்னாடி உட்காந்து அவர் பாத்துக்கிட்டு இருந்ததா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓகே. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் பேச ஆரம்பிச்சாரு. ம். இந்த கொசஸ்தலை ஆறுல எல்லாம் மீன்லாம் செத்து வந்து மிதக்குது, இது அரசோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசினர் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாரு. ம்ஹும். அதுக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு என்ன சொன்னார் அப்படின்னா, அங்க வந்து மீன்களுடைய அந்த ஆத்துல ஆக்சிஜன் கம்மியா இருந்தது, அதனாலதான் இறந்து போயிருக்கு, நாங்க ஆய்வுலாம் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ம். இன்னைக்கு வந்து சட்டத்துறை கோரிக்கை, இந்து அறநிலையத்துறை, எரிசக்தி துறையான அந்த மானிய கோரிக்கை தான் வந்து நடந்தது. ம்ஹும். இப்போ இதுல வந்து எம்எல்ஏ ஜெயசுதா என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் மக்களுடைய கோரிக்கை, இந்த மாதிரி தான் கேளுங்கன்னு நம்ம வந்து சொல்றோம். அவ என்ன சொல்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் 14 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க, ஆனா பராமரிப்பு தொகைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல 4000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. எம்எல்ஏகளுக்கு கார்லாம் வந்து நீங்க அறிவிச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான், வரவேற்கிறோம். நாங்க ம். மாற்றுத்திறனாளிகள் கவனத்துல கொண்டு வரணும், அவங்களுக்கு 4000 ரூபா வந்து அந்த பராமரிப்பு தொகையை உயர்த்தி வரவங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நியாயமான கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகள் பயனடைவாங்க. ம். இதுக்கப்புறம் தான் சட்டமன்றத்துல வந்து ட்விஸ்ட் நடக்க ஆரம்பிச்சது. ஓகே. உதயநிதி வந்து எழுந்திருச்சு என்ன சொன்னாருன்னா, அவையை ரொம்ப சிறப்பா வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கீங்க, ம். சரியா வந்து கையாளுறீங்க, பல பேர் பேசுறது வந்து நீக்கிறீங்க. முன்னாடி எல்லாம் வந்து அமைச்சர் பேசுனாங்கன்னா சபாநாயகர் சில பேர் நீக்க மாட்டாங்க, அப்படிதான் நாங்களாம் அவைய நடத்தணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா? கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அது. ஆ. நீங்க அமைச்சர் கூட பார்க்காம வந்து கரெக்டா நீக்கிறீங்க, அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அப்பாவும் கஷ்டப்பட மாட்டாரா இதெல்லாம் கேட்டா? ஆனா இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கிறத பாக்குறப்ப ம். இது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியா இல்ல இன்னொரு இதை சொல்லி வந்து அந்த நிகழ்ச்சியா அப்படின்னு வந்து கேட்டாரு. ம்ஹும். வந்து ரீல்ஸா வந்து கட் பண்ணி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்து சொல்றோம், தொடர்ந்து லைவ்ல ஒளிபரப்புறதுனால நீங்க வந்து சில விஷயங்களை நீக்கிடுறீங்க, ஆனா லைவ்ல அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிடுது, அதுல நாங்க மாட்டிக்கிறோம் அப்படின்றாரா? இதுல நான் வந்து ஒரு பிரச்சனையா நீ ஆக்ஷன்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாங்க வந்து கொண்டு வரோம், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு வந்து கேட்டாரு. ம்ஹும். அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து மீசாவை பாத்தீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க இது வந்து மக்களுடைய ஆட்சி, டிவிக்கு நாங்க வந்து எதுக்குமே அசராம தான் நாங்க வந்து வந்திருக்கோம். அதை ம். இன்னும் சொல்ல போனா அவையில வந்து நாங்க முழுக்க நேரில் காட்டணும்னு நினைச்சோம், நேரில் நாங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம், ஜனநாயகபூர்வம் மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க லைவ் போடல, 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு லைவ் போடுவேன்ட்டு, நீங்க அப்ப போடவே இல்ல. லைவ் போட்டாங்களே, சிஎம் பேசுனது மட்டும் போடுவாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரானே தெரியாத மாதிரி போடுவாங்க. லைவே நீங்க வந்து போடலன்னு சொல்லியிருந்தாரு. உடனே வந்து ஆனந்த் என்ன சொன்னாரு அப்படின்னா, நேத்து கூட நான் ஒருத்தரை பார்த்தேன், இப்பெல்லாம் நாங்க சீரியல் கூட பாக்குறது இல்ல, லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கோங்கிறாங்க, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அமோக ஆதரவு கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் இந்த சட்டமன்றத்தை போட்டு அதுல நிறைய ட்விஸ்ட் இருக்குன்னு அதை பாக்குறாங்க. இப்ப நான் ஷோக்கு வரதுக்கு முன்னாடி டீ கடைக்கு போயிருந்தேன், அங்க கூட இளைஞர்கள் பல பேர் கும்பலா நின்று நிர்மல்குமார் பேசுனது, உதயநிதி பேசுனது வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் டீ கடையில பெருசா பார்த்தது இல்ல, பட் அந்த அளவுக்கு நோட் பண்றாங்க. அப்புறம் எழுந்திருச்ச எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவையில சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் எழுந்திருச்சு பேசுறப்ப, என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிலாம் வந்து பேசியிருந்தாரு. நாங்களும் நடவடிக்கை எடுங்கன்னு தான் வந்து சொல்றோம், நடவடிக்கை எடுக்க வேணாம் நாங்க சொல்லவே கிடையாது, அதுக்கு என்ன வந்து நீங்க ஜோசியரை கேட்டு தான் அந்த ஃபைல் எடுப்பீங்களாங்கிறத வந்து சொன்னாரு. சொன்ன உடனே நிர்மல்குமார் வந்து எந்திரிச்சிட்டாப்ல. முதல்வருக்கு சொன்னா அவருக்கு தான் சுருக்குன்னு கோவருது நிர்மல்குமாருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, ஜோசியம் பார்த்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்களும் வந்து ஜோசியம் பார்த்து மஞ்ச துண்டெல்லாம் நீங்க போட்டதெல்லாமே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி சொன்னாரு. அதுதான் உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டா ஆச்சரியப்படுற மாதிரி பதில் சொல்றதா இங்க தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த லைவ்ல இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சில விஷயம் நீக்கிடுறீங்க தெரிஞ்சிடும், ஆனா வந்து நீக்கினதுக்கு அப்புறம் அந்த லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் இதான் நாங்க ஒரு பிரச்சனையா சொல்றோம்னு திரும்ப அதை வந்து சொன்னாரு. அதுல ஒரு ஒரு டைலாக்னு சில விஷயத்த சொன்னாரு, அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாப்ல சபாநாயகர். ஆதவ அர்ஜுனா கூட வந்து நாங்க ரீல்ஸ் போடுறோம்னு சொல்றீங்க, நீங்களாம் தான் பண்றீங்க, போன சட்டமன்றத்துல பாட்டுலாம் பாடி இருக்கீங்க, பாராளுமன்றத்துக்கு போய் பெரியாரையோ அண்ணாவையோ பேசாம நீங்க யார் புகழ் பாடினீங்கன்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா 3ஆம் கலைஞர் இளைய சூரியன் அப்படின்னு சொல்லி உதயநிதி புகழ்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஆமா, அண்ணா பெரியார சொல்றதை விட உங்க அப்பா பெரிய உங்க பெரியும் தான் வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா பேரு சொல்லல, உதயநிதி பேர் தான் சொன்னாங்க எம்பிக்கெல்லாம். இது அப்படி சொல்லல, பட் அவர் சொல்லல, அது சொன்னது இந்த விவகாரத்தை தான் குறிப்பிட்டு சொன்னாரு. அடுத்து ராஜ்மோகன் வந்து நீங்க வந்து லைவ்ல காட்டுறேன்னு நீங்க சொன்னீங்க, பட் நீங்க காட்டவே இல்லை, ஆனா நாங்க முழு நீளமா என்ன நடக்குதுங்கிறது அப்படியே நாங்க காட்டுறோம்னு கோரிக்கையை நான் வைக்கிறேன். சில பேர் வந்து அவையில முன்னாடி வராங்க,
அவங்க படத்தையும் காட்டணும், யார் முன்னாடி வராங்கிறதே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், அதையும் நான் வந்து சொல்றேன். முழு நேர்ல நான் கொடுக்குறோம், நடுநிலையா வைக்கிறாரு எங்க சபாநாயகர், உலகமே அவரை பார்த்து பாராட்டுதுன்னு சொன்னாரு ராஜ்மோகன். அப்புறம் ஓபிஎஸ் எந்திரிச்சு என்ன சொன்னாருன்னா, கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு எந்த அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கு. அவர் 4 டைம் எந்திரிச்சு உட்கார்றாரு. இது வந்து நீங்க தான் சபாநாயகர், நீங்க தான் வந்து இது பண்ணணும். எப்படி அமைச்சர் பேசுறப்ப முழு ஸ்பீச்சும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவருக்கும் அவர் முழுமையா பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு வந்து சொன்னாரு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் காரசாரமா விவாதமானதுனால 2-3 பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. உடனே பக்கத்துல இருந்த அதிகாரி உடையார் சாமி அவர் வந்து பேப்பர் கொடுத்தாப்புல சபாநாயகர் கிட்ட, வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் மதுரை பக்ருதீன் முத்துராஜா 3 பேர் சீட்டோட நடுவில் வந்துகிட்டே இருக்கீங்க, அடுத்த முறை வந்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், இது யாரு இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன், அவங்க இடத்துலதான் வந்து உட்காரணும், முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் இன்னும் சூடு பிடிச்சி பயங்கர முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த மின்சாரத்துறை எரிசக்தி துறை மானிய கோரிக்கை விவாதம் நடந்துட்டு இருந்தது. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எழுந்திரிச்சு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாரு. இன்னைக்கு வந்திருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியில என்னென்ன மாதிரி நாங்க விஷயத்த பண்ணணும், குறிப்பா வந்து மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, தளவாடம் சரியா இல்ல, மின் இணைப்பு கேட்டா கூட 1 மாசமாவது கொடுக்கறதுக்கு நிறைய அடுக்கடுக்கான வச்சுட்டு இருந்தா, ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிடுச்சுன்னா நீங்க சொன்னீங்கிறப்பதான் எழுந்திருச்சாப்புல நிர்மல்குமார். எழுந்திருக்கிறப்ப வந்து மாண்புமிகு கரூர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னாப்புல செந்தில் பாலாஜியை பார்த்து. நிர்மல்குமார் தான் அதிகமா அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுகிறதுன்னு வருது போல. அதுக்கப்புறம் வந்து முன்னாள் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் வேற சொல்லிட்டாரு, அதெல்லாம் திருத்தினாங்க கோவை சட்டமன்ற உறுப்பினர்னு. நான் தான் திருத்திக்கிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க, நானே திருத்திக்கிட்டேங்கன்ற மாதிரி சொன்னாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் எந்திரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டாரு, சபாநாயகர் உடனே அனுமதி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, சங்கி அமைச்சர் எரிசக்தி துறை அமைச்சர் வந்து மாத்தினார், அவை குறிப்பு நீக்கிட்டீங்களா அந்த வார்த்தையை, அந்த நீக்கப்பட்ட வார்த்தையை வந்து உதயநிதி வந்து சொன்னாரு. உடனே வந்து சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், இந்த மாதிரி பாத்ரூம் மேட்டரை வெளியெடுக்க மொத்தத்துல மானிய கோரிக்கை மறந்துட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து சரி பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தனியா அமைச்சகம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கா, அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும் சபாநாயகர் மூலமா அறிய வருகிறோம் அவரு வந்து உட்கார. உடனே 2 பக்கம் வந்து காரசாரமா விவாதமாகி, குறிப்பா திமுக சைட்ல இருந்து வந்தாங்க எம்எல்ஏக்கள், டிவிகே சைட்ல இருந்து வந்தாங்க. பட் டிவிகே சைட்ல இருந்து வரதை காட்டல, பட் சபாநாயகர் அந்த சைடு தான் கையை கட்டி உட்காரன்னு சொல்லிட்டு இருந்தாரு. டிவிகே சைடு இருந்து சில நிமிடங்கள் மட்டும், சில வினாடிகள் மட்டும் காட்டப்பட்டுச்சு அந்த காட்சி. அப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து எழுந்திரிச்சு பதிலாம் வந்து அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதுல என்னன்னா, விஜய் பாத்துக்கிட்டே இருக்கா, அவ்வளவு பதிலே சொல்லப்பட, இவ்வளவு காரசாரமா சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்குதான் பேசுவாருன்னு தெரியல. மேபி திங்கள் செவ்வாயில ஏதாவது பாயிண்ட் எடுத்துட்டு வந்து பேசுவாரா, மண்டபத்தில் எழுதிட்டு வந்து கூட வந்து பேசலாம். அப்புறம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எல்லாருக்கும் நீங்க கார் கொடுக்குற அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்கீங்க, எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார் எங்களுக்கு வேணாம், ஏன்னா நீங்களே தான் சொன்னீங்க கடும் நிதி நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால திமுகவுடைய எம்எல்ஏக்கள் 59 பேருக்கும் வாகனம் பெறுவதில்லைங்கிறத முடிவை நாங்க எடுத்திருக்கோம். சம்பளம் வாங்கிப்பாங்க, பொருளாதார நடவடிக்கை எல்லாம் நீங்க எடுக்கிறீங்களா, நாங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆதவ அர்ஜுனா வந்து எழுந்திருச்சு எல்லாருக்கும் சமமான அறிவிப்பு தான் இது, எங்ககிட்டயும் பல பேர் கார் இருக்கு, அதுக்கு நாங்க கார் வாங்கிக்க போறது கிடையாது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்கிறத நாங்க வந்து சொல்றோமே தவிர எல்லாருக்கும் இதெல்லாம் நாங்க வந்து சொல்லவே இல்லை. ஆதவ சொல்ல, நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலான்றாங்க. அதான் வந்து அப்புறம் கேஎன்ஆர் சொல்றோம், நாங்க தான் வேணான்னு தானே நாங்க வந்து சொல்றோம், அப்புறம் என்னங்க நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறப்ப ஆதவ என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல அமைச்சர்களுக்கு 4 உதவியாளர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்களுக்கு வாகனம் இல்ல உதவியாளரும் கிடையாது, அந்த அறிவிப்பு தான் இது அப்படின்னு சொன்ன உடனே வந்து எதிர்கட்சி தலைவர் அரசு வீடு வேணும், அரசு பங்களா என்கிட்ட தான் கேட்டார் அனுமதி, நான் தான் அனுமதி கொடுத்தேன், அவருக்கு 3 பங்களா இருக்குல்ல, இன்னொரு பங்களா நாங்க கேட்டோமா, அது புரோட்டோகாலுங்க, புரோட்டோகால் அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு வந்து சொன்னாரு. உடனே கேஎன்ஆர் வந்து அது புரோட்டோகால் தான், அரசு வீடுங்கிறது கொடுக்கணும், கேபினெட்டுக்கு இணையா இருக்காரு எதிர்கட்சி தலைவர், அதுக்கு நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா நிறைய அமைச்சர்கள் வந்து சொந்த வீட்டுல இருந்துகிட்டு வீட்டு வாடகைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காசு வாங்குறீங்க, இந்த மாதிரிலாம் பல பேட்டர் இருக்கு போல இருக்கு சொல்றாங்க, நாங்க பண்ணதெல்லாம் நீங்களும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே வாடகைன்னு நீங்க எழுதி கொடுத்து பணம் வாங்குறீங்க, இது ஒரு புரோட்டோகால். நாங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு சாதாரண தான் நாங்க சொல்றோம், நீங்க நிதி நெருக்கடின்னு நீங்க சொல்றீங்களே, வாகனம் வேணும்னு தான் நாங்க சொல்றோம், அப்புறம் நீங்க குந்தளிக்கிறீங்கன்னு வந்து கேன்னு கேட்க மாறி உண்மையை சொல்லிடுவாங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் லைவ் போச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க போலயே. அன்னைக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னாங்க, இப்ப பங்களா வச்சுக்கிட்டே பங்களா வாங்குறாங்கன்றாங்க.
இது நடுவில் சிபிஎம் உடைய எம்எல்ஏ ராமச்சந்திரன் எழுந்திருச்சு எங்களுக்கு கார் வேண்டாம ஒரு சிபிஎம் சொன்னாங்கல்ல என் கட்சி நிலைப்பாடு என்னன்னு கேட்டு நாங்க சொல்றோம். நாங்க இப்ப கேட்டுட்டு வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு அவையில எங்களுக்கு கார் வேண்டாம்னு. உடனே கணேஷ்குமார் எழுந்திருச்சு எங்ககிட்டயும் கார்லாம் இருக்குங்க, அன்னைக்கு அவர் தான் கேட்டாப்புல. பாமகவா இதெல்லாம் சொன்னாரு, எல்லாருக்கும் கொடுங்க, முதல் முறை ஆட்கள் மட்டும் கொடுத்துறாதீங்க, இருக்கு கார் இருக்கு, கார் வேணுங்களுக்கு கொடுங்கிறதா நாங்க வந்து சொல்லணும். அவர் வந்து சொல்ல வந்து பயங்கரமா போச்சு போட்டாக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல இதுக்கு நடுவுல ஐயுஎம்எல் ஷாஜகான் எழுந்திருச்சு கலைஞர் இருந்தப்ப இந்த உள்ளாட்சி சேர்மன்களுக்கு வாகனம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அப்ப யாராவது எதிர்த்தாங்கன்னு கேப்ப கேஎன்ஆர் என்ன சொல்றேன்னா, சேர்மன்களுக்கு கார் அவசியம் தான், அது எம்எல்ஏக்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு எங்களுக்கு வேணும்னு நாங்க சொல்றோம். வந்து ஐயுஎம்எலும் எந்த காலத்துல நாங்க ஒட்டும் உறவா இருப்போம்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து மறுமுறை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எதிரும் புதிருமா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு சபாநாயகருக்கு போதும் ஆயிடுச்சு. குறிப்பா வந்து இந்த பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் இருந்தாங்கிறப்ப உண்மையுமே சபாநாயகர் பயங்கர அப்செட், முகம்லாம் சுழிச்சாரு. இதெல்லாம் இங்க வந்து பேசணுங்கிற மாதிரி அவருடைய முகமே வந்து ஒரு மாதிரி சுகமான மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து நிர்மல்குமார் இந்த சைடு ஆதவ அர்ஜுன், இந்த சைடு பாக்குறப்ப எதிர்கட்சி தலைவர் விடாம வந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சட்டசபையில. ஆமா, ஆக மொத்தத்துல மக்கள் பிரச்சனையை மறந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த நலத்துறை கோரிக்கை வர்றப்ப முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு திண்டுக்கல்ல பிறந்தவர், ஆனா வந்து யாருக்கும் வாய்ப்பூட்டெல்லாம் போட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவைத்தலைவரை பாராட்டி வந்து தொடங்கினாரு. வந்து சரளமா பேசுனது, எங்க ஆட்சியில அதை நிறைய கொண்டு வந்தோம், எப்பவுமே டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா இந்துக்கள் எதிரானலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்க வந்து நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கோம், நிறைய நிலங்களை நாங்க வந்து மீட்டிருக்கோம், டிஜிட்டல் ஃபார்மேட்ல மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட நாங்களும் வந்து பண்ணியிருக்கோம், நீங்க வெளிப்படைத்தன்மையில முதல்ல பண்ற மாதிரிலாம் நீங்க சொல்லிக்கலாம், அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஓகே, ஆனா வந்து இப்ப சபாநாயகர் தான் நீங்க வந்து இப்போ ஆளாளுக்கு எந்திச்சு பேசணும் டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. உங்களுக்கு மட்டும் தனியா சபை நடத்த முடியாதுங்கலாம் ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு சைட்ல இருக்கவங்க. ஆமா, பட் மக்கள் பிரச்சனைன்னு பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி மீனவர் பிரச்சனை பேசினாங்க, ஜெயசுதா வந்து மாற்றுத்திறனாளி வந்து கேட்டாங்க, இந்த மாணிக்க கோரிக்கையில சில இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு டிவிக்கு எம்எல்ஏ கல்லணை எம்எல்ஏ விஜய் அன்பன் என்ன கோரிக்கை வச்சிருந்தாரு அப்படின்னா, எங்களுடைய தலைவர் எங்க பக்கத்துல இருந்தா கூட ஒரு முகத்தை எங்களால வந்து பார்க்க முடியல, அவரோட சிரிப்பு வந்து பார்க்க முடியல, அதனால அவையிலேயே ஒரு டிவி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎல் மேட்சா நடக்குது, டிவி போட்டு அவர் சிரிக்கிறத பாக்குறதுக்கு என்ன அவங்க ரசிகர்களா இருந்தாங்கப்பா, தலைவரை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்காங்க, தொண்டர்களா மாறி இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க, இன்னமும் ரசிகர்களோட மைண்ட் செட்ல வந்து எங்க தலைவரை நாங்க பாக்கணுங்க, இங்க ஒரு டிவி வச்சீங்கன்னா அதை நாங்க அவரோட படத்தை மட்டுமே நாங்க 5 நேரம் பார்ப்போங்கிற மாதிரி இந்த கோரிக்கை வந்து இருந்தது. இதெல்லாம் மக்கள் கோரிக்கையா நமக்கு தெரியல, பார்த்துட்டு இருக்க மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஆனா இதுல என்னன்னா லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. சபாநாயகர் என்ன சொன்னார்னா, உரிமை குழுக்கு நான் அனுப்பியிருக்கேன், எந்தெந்த சேனல்லாம் நம்ம அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை போட்டிருக்கோம், அதை நாங்க பார்த்துட்டு முடிவெடுப்போம்னு வேற சொல்லியிருக்காரு. பட் நம்ம வந்து அவை குறிப்பில் நீக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி பேசுறதே இல்லை, நம்மளும் அவை குறிப்புல இருந்து நீக்கிறோம், ஷோல இருந்து நீக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல விஜய் எங்க அப்பாவா காணான்னு வந்து கேட்டிருந்தாருல, அதுக்கு சேகர் பாபு உரையில அவர் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற மாதிரி கடவுளை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எங்க தலைவர் வந்து பல திட்டங்கள் நாங்க அறிவிச்சோம், அந்த திட்டங்கள் பேரெல்லாம் வந்து சொல்லி அந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் எங்க தலைவர் இருப்பாரு, அவர் எங்கேயும் போகல அப்படிங்கிற. அவர் சட்டமன்றத்துல இருக்க விடாம பண்ணதே இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க திமுக காரங்களே, இவர் வந்து அங்க இருப்பார் இங்க இருப்பாருன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு, அங்க பிரச்சனை வந்தப்ப திமுக டிவிக்கே மறுபடியும் குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி வன்னி அரசும் ஒரு நாளிதழ் எடுத்துட்டு சில கேள்வியெல்லாம் வந்து கேட்டாரு, அதுக்கு பிஎம்கே சைட்ல இருந்து பதிலெல்லாம் சொன்னாங்க. சபாநாயகர் பிஎம்கே கணேஷ்குமார் தான் நிறைய விஷயங்கள் சொன்னாப்புல, வன்னியரசுக்கு நேரடியா கேள்வி கேட்டு சபாநாயகர் 2 பேரும் தனியா மேடை போட்டு பேசிடுவாங்க அப்படின்ட்டு. பிஎம்கே விசிகே சண்டையை வெளியே வச்சுக்கணும், இங்க வச்சுக்காதீங்கன்ட்டாரு போல. ஆமா, அது இன்னும் சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு, நம்ம முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் எடுத்துதான் வந்து இங்க சொல்றோம். சரி, அப்படியே வந்து பீகாருக்கு போவோம். பீகார்ல அரசுடைய திட்டங்கள், அரசுடைய சாதனைகள் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்கன்னா 1,00,000 வியூஸ்க்கு 10,000 பணம் கொடுக்க போறாங்க. ஓ, அரசாங்கமே ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி பணம் வேற கொடுக்குறாங்களா? சரி, ஜார்க்கண்ட்ல ஆனா மாணவர்கள் போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்தது. என்னன்னா, இந்த நிலைத் தேர்வுகள் அரசு நடத்தினதுல நிறைய முறைகேடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அரசு அந்த போராட்டத்தை பார்த்து அதுக்கு பணிஞ்சு அந்த தேர்வுகளை ரத்து பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்வுல தேர்ச்சியானவங்க உயர்நீதிமன்றத்துல அதை எப்படி நாங்க படிச்சு பாஸ் ஆயிருக்கோம், எங்களுக்கு வந்து எப்படி ரத்து பண்ணலான்னு ஒரு வழக்கு போட, அந்த வழக்குல அந்த ரத்து செஞ்ச 2 தேர்வுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த ரத்துக்கு வந்து தடை விதிச்சிட்டாங்க உயர்நீதிமன்றம். அதனால திரும்ப அங்க போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு, மாணவர் போராட்டம். நாங்க போராடி வாங்கின ஒரு உரிமையை நீதிமன்றத்துல போய் தடை வாங்குறது சரியில்லை அப்படின்னு திரும்ப வந்து ஒரு போராட்டம் பண்றதுனால ஜார்க்கண்ட் அரசு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் தெலுங்கானால ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பள்ளியோட முதல்வர் ரூபா ரெட்டி அப்படிங்கிறவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எப்படி யாரால கொலை செய்யப்பட்டாங்கன்னு போலீஸ் விசாரிக்கும் போது அவங்க உறவினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி பாபுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை விசாரிக்கும் போது பாபுங்கிறது அவங்க பள்ளியில படிக்கிற ஒரு மாணவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த மாணவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் எல்லா உண்மைகளும் வெளியே வந்திருக்கு. அந்த மாணவரும் இன்னொரு மாணவரும் சேர்ந்து போய் வீட்டில் போய் அவங்க ரூபா ரெட்டி வீட்டில் போய் திருடி இருக்காங்க. திருடினதுல ஒரு மாணவரோட முகத்தை வந்து பார்த்துட்டாங்க. அதுதான் அந்த பாபுங்கிறவர். இந்த பார்த்தோன்னே அவங்க வந்து அதை நம்மளை பார்த்துட்டாங்களே, போலீஸில் மாட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி இந்த 2 மாணவர்களும் சேர்ந்து கொடூரமாக ஒரு 27 முறை அவங்க உடம்புல குத்தி கொலை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் தெலுங்கானால பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் அந்த போர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. இப்போ என்னன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல வந்து பொருளாதார தடை விதிக்க போறோம், ஈரானுக்கு உதவுற நாடுகளையும் வந்து அங்கே பொருளாதார ரீதியாக முடக்குங்கிற மாதிரிலாம் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, அதை திசை திருப்புறதுக்காக சும்மா ஈரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது இப்போ திரும்ப அந்த போருக்குள்ள ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அணை கட்டப்படுவதே உங்களுக்காக தான், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார். மேடம் இது ஆக்ஷன் மேடம்னு சொல்றாங்க. 10வது நாளாக ஆளையே காணோம். நல்லா காமெடி பண்ணுவாருன்னு வைகோவை போடுறாங்க. அதான் 10 நாள் ஆளா காணுமே தலைவர். சட்டமன்றத்தில் நடக்குது இல்ல, இதை வச்சு ஏதாவது வருவாங்க நினைக்கிற வர காலத்துல. வரட்டும். காலம் மிதிச்சா சாரி கேட்கிறத விட்டுட்டு எதுக்குடா கைக்கு கிஸ் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. மாம் பைக் பஞ்சர் மெக்கானிக் ஷாப்புக்கு போறேன். 4 வருஷம் இவன் என்னத்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சானோ அப்படின்றாங்களாம் மாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. யாருக்கு இன்னைக்கு விருது அப்படின்னா, சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், முதல்வர். இதெல்லாம் பாக்குறப்ப அடித்தடி அசம்பிளி மாதிரி தான் தெரியுது. மக்கள் பிரச்சனை பேசினாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். நம்ம சில பாயிண்ட் முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆமா, சபாநாயகர் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்துறாரு. சொல்லப்போனா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரோடைய வாழ்த்தையிலையும் வாங்கிக்கிறாரு. இப்ப இந்த சண்டைலாம் நடந்துகிட்டு இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே சிரிப்பு. நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அவரோட திருப்பி பண்ணி பார்த்தேன். அவர் OAS பண்ணிக்கிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏதாவது சொல்றாரு, நம்மளை எப்படி பண்ணிருப்பாங்க எதிர்கட்சியா இருந்த போது, திமுக அனுபவிக்கட்டும் அப்படின்ற அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே என்ஜாய் மட்டும் தான் முதல்வர் இருந்துச்சான்னு தெரியல, அந்த சரி கேமராவே காமிக்கல. ஆமா, அவரு அப்பப்ப சிரிக்கிறது மட்டும் காமிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதுக்குதான் அவர் சொல்றாரு ஒரு ஸ்கிரீனை போட்டு விடுங்கன்னு அவங்க MLA. பட் அதெல்லாம் தேவையில்லை. மக்கள் பிரச்சனையை பேசணுங்கிறது தான் மக்கள் நினைக்கிறாங்க. விவாதம் நடந்துகிட்டு இருக்கப்ப முதல்வரும் கலந்துகிட்டா நல்லா இருக்கும். பட் அவரும் ஆடியன்ஸ் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, கத்துக்கிட்டு இருக்காராம். கேட்டா TVK அமைச்சர்கள்ட்ட கேட்டா இப்பதான் 2 வருஷம் தான் ஆகுது, நாங்க அவங்க 75 வருஷமா இருக்காங்க பேசுவாங்க. அப்போ 50 வருஷம் பேசுவாரா? இல்ல, இன்னும் 1 வருஷம் பாருங்கன்றாங்க. பார்க்க தானே போறோம். விஜய் வந்து பாயிண்ட் உட்கார்ந்த மாதிரியே இருக்கு எனக்கு. ஆனா பாயிண்ட் எடுத்துட்டு மண்டே வருவாருன்னு வச்சுக்கோ, மண்டபத்தில் எழுதி வாங்கிட்டு வந்து என்ன பேசுவாருன்னு பார்ப்போம். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.